Hi friends, வணக்கம் and welcome back to my channel Divi Talkies. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு saree ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பேக்கோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Pretty Craft அப்படின்ற ஒரு saree ஆர்கனைஸ் பண்ணுற பேக் இது டோட்டல் வந்து 6 பீஸு. ஸோ நான் லாஸ்ட் 8 மந்த்ஸாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் மோர் தென் 8 மந்த்னு சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணதுனால இப்போது இதோட ரிவ்யூ வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா. ஸோ இது எப்படி இருக்குது, எவ்வளோ சாரீஸ் உள்ளே வைக்கலாம், இது வந்து எவ்வளோ நாள் நல்லா இருக்குது, ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 6 பீஸ்லேயே வந்து நான் 5 பீஸில் வந்து நான் என்னோடய சாரீஸை என்னோடய பட்டு சாரீஸும் சரி, என்னோடய நார்மல் சாரீஸும் சரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து என்னோடய பீரோ வந்து பார்த்திங்கன்னா நான் பீரோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய பீரோ வந்து நான் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ அதனால் சாரீஸ் எல்லாம் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நான் இந்த பேக் வந்து வாங்கினேன். ஸோ நார்மல் சாரீஸும் சரி, என்னோடய பட்டு சாரீஸ், டிசைனர் சாரீஸ் எல்லாமே நான் இதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டோட்டல் 6 பீஸும் என்னால் வந்து காட்ட முடியாது. அதனால் இந்த 2 பேக்கு வந்து நான் உங்களுக்கு காமிச்சு அதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 பீஸில் வந்து நான் என்னோடய செட் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பீஸில் மட்டும் என்னோடய பாப்பாவோட அவனுக்கு வெளியே போகிற திங்ஸ், அவனுக்கு வெளியே போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் அவனோட அந்த பேக்கில் வந்து வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவ்வளோ சாரீஸ் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி ரொம்ப மந்த் ஆனதுனால எனக்கு ஞாபகம் இல்லை. நான் செக் பண்ணிவிட்டு இதோட லிங்க் கிடச்சா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா Pretty Craft அப்படின்ற ஒரு பிராண்டோடது. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க Pretty Craft அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிராண்டோடது இது. ஸோ ப்ரைஸும் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இது நான் வாங்கினேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது, எவ்வளோ சாரீஸ் நான் இதில் வச்சுருக்கேன், இன்னும் எவ்வளோ சாரீஸ் வந்து வைக்க முடியும் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இது இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். அதனால தான் வந்து இது இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் எத்தனை சாரீ வச்சுருக்கேன்னா 1, இது என்னோடய டிசைனர் சாரீ 1, இது நார்மல் சாரீ 2, 3, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நார்மல் சாரீஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். நார்மல் சாரீஸ் ஒரு பேக்கில், பட்டு சாரீஸ்லாம் ஒரு பேக்கில். ஸோ 3, 4, 5, 6, 7, 8. இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து டோட்டலாக நம்ம வந்து 10 சாரீ வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்து எல்லா சாரீஸுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்குது. இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓகே குவாலிட்டின்னு சொல்லலாம். பட் அவ்வளோ மோசம் சொல்ல முடியாது. நம்மளால் கண்டிப்பாக சாரீஸ் வச்சு நம்மளோட வார்ட்ரோப் வந்து ஆர்கனைஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் ரொம்ப அப் டு த மார்க் அப்படின்ற குவாலிட்டி நம்ம சொல்ல முடியாது. பட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஜிப் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. 2 ஜிப் வரும். இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம், இப்படியும் க்ளோஸ் பண்ணலாம். 2 ஜிப் வரும். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஜிப்லலாம் வந்து எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. ஜிப் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணோன்னா ஜிப் கழண்டு வந்துருச்சு அப்படின்ற அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு வந்ததில்லை ஜிப்பில். அதுக்கப்புறம் இதையே நான் செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்னென்ன சாரீ உள்ளே வச்சுருக்கேன், இப்போ நான் பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே எனக்கு அது தெரியும். எனக்கு இந்த சாரீ வேணும்னா இது எந்த பேக்கில் இருக்குது அப்படின்ட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் இருந்துச்சுன்னா பெட்ஷீட், பிளாங்கெட் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மினி பில்லோஸ் இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டாய்ஸ் இருந்துச்சுன்னா பேபியோட டாய்ஸு, சாஃப்ட் டாய்ஸு, ஹாட் டாய்ஸ் இருந்தால் கூட இது இப்போ வேண்டாம், இப்போ யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா அந்த டாய்ஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி எங்கன்னா மேலே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இங்கே கட்லுக்கு கீழே கூட நீங்கள் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இன்னொரு பேக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நம்ம வந்து அடிக்கடி இந்த ஜிப்பெல்லாம் இது பண்ணால் வந்து கண்டிப்பாக போக தான் செய்யும். அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் வந்து இந்த பேக்ஸ் வரும். ஸோ இதில் நான் எவ்வளோ சாரீஸ் வச்சுருக்கேன்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சாரீ 1,
2. நான் வந்து இந்த மாதிரி இப்படி தான் நான் வந்து மடித்து வச்சுருக்கேன். நான் வந்து இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி மடிக்கலை, சாரியும் பாழாயிடும், அதே சமயம் நமக்கு வந்து அது ரொம்ப மெஸ்ஸியான மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த டைப்பில் தான் வந்து நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா ஒரு சாரிக்கும் இன்னொரு சாரிக்கும் நடுப்புற வந்து நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒர்க்கு சாரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 1 2 3 4 5. இது என்னோடய பட்டு சாரி, இது என்னோடய என்கேஜ்மெண்ட் பட்டு சாரி. ஸோ இதை நான் தனியாக வைக்கணும்னு நினச்சிருந்தேன், பட் இதில் வந்து இது மிக்ஸ் ஆகிருக்கு. இதை கண்டிப்பாக நான் ஆர்கனைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம வந்து டோட்டலாக 1 2 3 4 5 சாரீஸ் வெளியே எடுத்திருக்கோம். 5 and 6 and 7 and 8. ஸோ மொத்தம் நான் வந்து 8 சாரீ இதில் வச்சுருக்கேன். நான் அந்த பேக்லேயும் வந்து 8 சாரீ தான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நான் 8 சாரீ தான் வச்சுருக்கேன். ஸோ சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதுவும் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜிப்போட ஃபால்ட் எதுவுமே இல்லை, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த பட்டு சாரீஸ்லாம் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் நார்மல் டிசைனர் சாரீஸ் வேணும், அதை வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் அதுக்கு வேறு பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 பீஸ் செட் வந்து ரொம்பவே ஒரு வேல்யூவான ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாரீஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நான் ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுருப்பேன் பீரோவில். ஸோ அது வந்து நான் ரெகுலர் யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கரில் போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இப்போது நான் அதெல்லாம் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணலை அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பேக்கில் வந்து இப்போதைக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இப்போ இதில் வந்து என்னோடய பட்டு மட்டும் எடுத்துகிட்டு, இந்த 2 சாரீ இதில் மிக்ஸ் ஆகிருக்கு எப்படின்னு தெரியல. மேபி நம்ம எங்கன்னா போகும்போது அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு டக்குன்னு உள்ளே வச்சுக்கணும், வெளியே போட்டால் கண்டிப்பாக அது ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 8 சாரீ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசைனர் சாரீ இதில் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் ஹெவியான பார்டர் இருக்குது, ஹெவி ஒர்க் சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து இதில் நான் வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 9 சாரீஸ் நான் வச்சுருக்கேன். இதில் ஹெவி ஒர்க் சாரீ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோரோவர் பட்டு சாரீஸ் நிறைய வச்சுருக்கேன். ஸோ ஒரு 9 அப் டு நீங்கள் வந்து 8 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு வந்து இந்த கிளாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீத் ஆகணும், அப்போ தான் கிளாத் வந்து நல்லாயிருக்கும். சாரீஸ் வந்து நம்மளால் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடியும். இதில் வந்து நிறைய சாரீஸ் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் டம்ப்பாக ஒரு 10 சாரீஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த சாரீக்கு வந்து காற்று போகாமல் அது சாரீ வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் காற்று இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் 7 to 8 சாரீஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட மெட்டீரியல் பற்றி நான் சொல்லி ஆகணும். இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக் மெட்டீரியல் கிடையாது. ஸோ இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்வேன். பட் நீங்கள் சாரீஸ்லாம் வச்சிட்டிங்கன்னா அழகாக இது வந்து ஒரு சூட்கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது கரெக்டாக. இப்போ நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஃபோல்ட் பண்ணி ரொம்ப குட்டியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அந்த கிளாத் வந்து இதுவாகிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கு கிடையாது, ரொம்ப ஒரு லைட் வெயிட்டானது தான். அதே மாதிரி ப்ரீத்தபிள் தான், நல்ல ப்ரீத்தபிளான ஒரு கிளாத்து தான். கண்டிப்பாக சாரீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீத்தபிள் என்விரான்மெண்ட்டோடு இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாதான் சாரீஸும் ரொம்ப நம்ம டீசெண்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் பண்ணுறோன்ற பேரில் நம்ம எல்லா கிளாத்தையும் டம்ப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப நாள் வராது. ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து 7 to 8 சாரீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 3rd பேக் எடுத்திருக்கேன். ஸோ 3rd பேக்கும் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் வந்து 2 தான் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இங்கே ஒரு ஜிப் இருக்குது, அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஜிப் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் நிறைய சாரீ வைக்கல. 1 2 3 4 5 and 6 சாரீஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணாதது, அதுக்கப்புறம் சாரீஸ்க்கு வந்து ஃபால்ஸ் வைக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி கொஞ்சம் எதுவுமே ரெடி பண்ணாத சாரீஸ்லாம் வந்து நான் இந்த பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இந்த சாரீஸ், அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஸோ அதனால் நான் இந்த சாரீ வந்து இதில் வச்சுருக்கேன்.
ஸோ அனதர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? பட் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட் இருக்கிறது வாங்குறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட் இருக்கிறது வாங்கினா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குமே, எந்த சாரீஸ் எதில் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு டவுட் வரலாம். பட் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நம்ம வாங்கணும், ஏன்னா இது பிளாஸ்டிக் கவர் டைப் தானே. நமக்கு வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காற்று போகாது. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி துணிக்கு வந்து நிறைய காற்று போகணும், காற்றோட்டமாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும். அதே சமயம் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் டைப்பில் ஃபுல் கவர் டைப்பில் வாங்கணும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சாரீஸ் எடுக்க. பட் ஆனால் சாரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீத்தபிளாக இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த கவர் டைப் போல் பாக்கி இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து தான். ஸோ அதனால் இது கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்குன்றனால தான் நான் இப்படி செலக்ட் பண்ணேன். இந்த கவர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீத்தபிளாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இப்படி செலக்ட் பண்ணேன். நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் இல்லையா, எந்த சாரீஸ் எதில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த பேக் வந்து அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்கொயர் பில்லோஸ்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க, லைக் பெட்டில் போட்டது போக ரிமைனிங் பில்லோஸ் இருக்குது. நம்ம ஆசைப்பட்டு ஸ்கொயர் பில்லோஸ்லாம் நிறைய வாங்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பில்லோஸ்லாம் நிறைய இருக்குன்னா நம்ம வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மைலி பொம்மைலாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஸ்மைலி பொம்மைலாம் சாஃப்ட் டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ்லாம் நிறைய வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே கூட இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா இது ஆக்சுவலி அழுக்கும் ஆகாது. அதே சமயம் நம்ம வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. ரிமைனிங் 3 பேக் வந்து இருக்கு என்கிட்ட. அது பாக்கி 2 பேக்கில் வந்து ரொம்ப ஹெவி சாரீஸ் வச்சுருக்கிறதுனால இப்போ நான் அதை எடுத்தேன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். சேம் அதுவும் இதே டைப் தான். அதனால தான் நான் வெறும் இந்த 3 பேக் மட்டும் வச்சு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதே டைப் தான், இதே பேட்டர்ன் தான். ஸோ இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி சாரீஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். ரொம்ப நம்ம வந்து அவசரத்தில் வெளியே போகிறோன்ற அவசரத்தில் இந்த ஜிப்பை போட்டு நம்ம இழுத்து இது பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராடக்ட் மேலே வந்து ஃபால்ட்டு சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா ஹேண்டலிங் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட்னாலும் ரொம்ப நாள் வரும். ஸோ அதனால் என்னோடய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வெளியே போகிறோம் நம்ம எங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு 2 hours முன்னாடியோ இல்லை வந்து மார்னிங் வெளியே போகிறோம் அப்படின்னா நைட்டோ இந்த சாரீஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுருங்க. ஸோ தட் இது ரொம்ப நாள் உள்ளே இருக்கிறதுனால அதுக்கும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீத் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சம் காற்று வாங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி சாரீ எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற வீடியோ இல்லை, பட் ஸ்டில் இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். ஸோ சாரீஸ் இதில் வைக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு பேக்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக இல்லைனா ஒரு ஆஃப் டே வந்து வெளியே போட்டுட்டு இந்த மாதிரி பெட்டில் போட்டுட்டு அது நல்லா காற்றோட்டமாக அதுக்கு ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அகெயின் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் அனதர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அயர்ன் பண்ணி பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இதில் நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு சாரியில் நீங்கள் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இது வந்து 4th பேக். இது வந்து என்னோடய பையனோட ட்ரெஸ். நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய லாஸ்ட் பேக்கில் வந்து என்னோடய பையனோட ட்ரெஸ் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வெளியே போகிறதுக்கு இது வரைக்கும் யூஸே பண்ணல, அதுக்கப்புறம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால அந்த கிளாத்லாம் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அது வெளியே எடுத்து போட்டிருக்கேன். பிகாஸ் இது வந்து மெஸ்ஸியாக இருக்குது, கொஞ்சம் அடுக்கி வைக்கணும், அதனால் நான் வெளியே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை அன்பேக் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாமே கரெக்டாக அடுக்கி வச்சு பேக் பண்ணணும். இது வந்து 4th பேக். நான் சொன்ன மாதிரி 4 பேக்கும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். இன்னும் 2 பேக்கில் ரொம்ப ஹெவியான சாரீஸ் இருக்குது. ஸோ அதனால் அது இப்போ ஓப்பன் பண்ண முடியாது. அதோட ஃபங்க்ஷன் சிமிலாரிட்டிஸ் எல்லாமே சேம் இதே தான். மொத்தம் இது வந்து 6 செட்டு. ஸோ இந்த 6 செட்டுமே நான் மொத்தமாக தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொன்ன மாதிரி 350 அபோவா ஒரு 450 அபோவா எனக்கு தெரியல. ப்ரைஸும் ரொம்ப ஆஃபரில் வாங்கினேன் நான் நினைக்கிறேன். ரொம்பவே ஒரு ஆஃபர்டபுளான ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு நான் சொல்வேன். பிடிச்சிருக்கிறவங்களுக்கு நான் கீழே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பேக், இந்த மாதிரி சாரீ ஆர்கனைஸ் பண்ணுற பேக் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அதுக்கும் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ட உடனே இந்த மாதிரி ஆகிடுது பார்த்தீங்களா. பட் ஆனால் அடுக்கி வச்சுட்டா நல்ல ஒரு பாக்ஸ் டைப்புக்கு வந்துடுது. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த பேக் பிரிட்டி கிராஃப்டோட பேக்கோட ரிவ்யூஸ் அவ்வளோதான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பேக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ எனக்கு அது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் நான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ எஸ், தட்ஸ் இட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.